ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இப்போ நம்ம வீடியோவில் வந்து பேப்பர் கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 15x15 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அது கொஞ்சமாக மடிச்சுட்டு இதேமாரி 4 பார்ட்டாக மடிச்சிடணும். மறுபடியும் அதை இன்னொரு டைம் 2 சைடும் மடிக்கணும். இப்போ மடித்ததும் பிரிச்சுட்டு ஆப்போசிட் சைடு நம்ம 4 பார்ட்டாக மடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 4 மடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த 3 பார்ட்டையும் ஒன்றா மடிச்சுட்டு ஒரு பார்ட்டில் மட்டும் நம்ம அந்த கொஞ்சோண்டு மடிச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துடணும். மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து அங்கே கொஞ்சமாக நம்ம மடிச்சிருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது உள்ளே விட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம வந்து நம்ம கப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் லைட்டாக இப்படி மடித்து விட்டோன்னா நம்ம அந்த கப்போட ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ மடிஞ்சிருச்சு. இப்போ பின்பக்கம் வந்து நம்ம வந்து இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம வந்து கப்புக்கு வந்து கைப்பிடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம அதை 3ஆக ஃபோல்டு பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4ஆகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கப்புக்கு எவ்வளோ அந்த திக்னஸில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டிட்டு ஒரு சைடு முன் பக்கமும் ஒரு சைடு பேக் சைடும் மடித்து விட்டு ஒட்டணும். இப்போ பேப்பரில் ஒரு சைடு முன்னாடியும் ஒரு சைடு பின் சைடும் இருக்குது. அதை வந்து நம்ம கப்பில் ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கப்பு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்போ டால்லாம் வச்சு விளையாடும் போது உங்களுக்கு இந்த பேப்பர் கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைனாகவே இந்த கப்பு நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணால் ட்ரா என்னாச்சும் பண்ணால் ஸ்மைலி வரைஞ்சிக்கலாம், இல்லை இதேமாதிரி ஐஸ்லாம் வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கப்ஸ் வந்து ப்ளைனாக இருக்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.